காதலை வெளிப்படுத்த இதயத்தை கண்ணாடியோட ஒப்பிட்டு இந்த 2 பாடலாசிரியர்களும் ஒரு வரி எழுதியிருப்பாங்க. காதலன் தன்னுடைய காதல மெய்ப்பிச்சு சொல்லக்கூடிய பாட்டு தான் என்ன சொல்ல போகிற பாட்டு. அதுல வைரமுத்து இதயம் ஒரு கண்ணாடி அப்படின்னு ஒரு லைன் எழுதுறாரு. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. அந்த கண்ணாடி இதயத்துல காதலியோட ரிஃப்ளெக்ஷன் விழுதான். இவதான் உனக்கானவ அப்படின்னு இதயம் சொல்லுதான். என் இதயத்துக்குள்ள நீ தான் இருக்க அப்படிங்கறதான் மெய்ப்பிச்சு சொல்லியிருக்காரு வைரமுத்து. இதயம் சொன்னதடி. ஆனா தன்னோட காதலி ஏத்துப்பாங்களான்னு தெரியல, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கண்ணாடி பிம்பம் ஒன்றும் இல்லையடி. காதலிங்கிற பிம்பத்தை கண்ணாடிக்குள்ள தக்க வச்சுக்க முடியுமான்னு தெரியாம காதல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி. இதயத்தை கண்ணாடியோட ஒப்பிட்டு எழுதின இந்த லைன் மேல நாமுத்துக்குமாருக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருந்துச்சு. அந்த வரி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்துச்சு. இதயத்தை கண்ணாடி கூட ஒப்பிட்டாருன்ட்டு. அதனால இதே லைனை வேற மாதிரி மாத்தி கண் பேசும் வார்த்தைகள் பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. என்னுடைய காதலி நிராகரிச்சிட்டா, ஆனாலும் அவளை மறக்க முடியல. அப்ப வரக்கூடிய லைன் தான் இது. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. அதே பாட்டுல அதையும் சுட்டுட்டேன். ஆனா கொஞ்சம் அதோட எக்ஸ்டென்ஷன். ஒருத்தர் இதயமும் கண்ணாடியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலை சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தர் இதயமும் கண்ணாடியும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு தன்னுடைய காதலை சொல்லியிருப்பாரு. இந்த 2 லைனுமே நம்மளுடைய இதயத்துக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உங்களோட ஃபேவரட்டை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நொடி ஒன்று